ஹாய் கைஸ், நம்ம என்ன கேமுக்குள்ள வந்திருக்கோம். இந்த கேமுக்கு யாராச்சும் கெஸ்ட் கீழே கமெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த கேம் முடிகிறப்ப அந்த கேமோட நேம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்காக நான் வந்து உங்களுக்கு சில ஹிண்ட் வேணால் தரேன். அதாவது இது என்னதுன்னா ஒரு இது ஒரு அமாங்கஸ் நம்ம எல்லாரும் இல்லை, அமாங்கஸோட ஒரு காப்பி தான். ஆனால் இது என்ன நேம்னு சொல்லுங்கள், கமெண்டில் நீங்கள் போட்டீங்க. நான் கடைசி என்ன சொல்லுவேன். அமாங்கஸ் சொல்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம இல்லைன்னா all rows appear in this image. Okay, நம்ம இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணணும் தெரியலையா? அதுக்குள்ள நான் கொடுக்குறீங்க. டேய் என்னடா இது இப்படி இருக்கு? எவன் அடிக்கணும் கேட்ட? ஸோ என்னது அது, நம்ம முதல்லையே வந்து நம்ம எவனையும் ஒரு எலிமினேட் பண்ணி விட்டாங்க. நான் இப்போதைக்கு ஸ்கிப்பு தாங்க கைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு என்னென்னா, ஸோ இந்த கேம் வந்து நான் அது கடைசி வரைக்கும் நான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஸோ இந்த கேம் என்னென்னா சூப்பர் சஸ். ஸோ சூப்பர் சஸ் வந்து ஒரு நான் வந்து இதை நான் 3rd டைம் 4th டைம் விளாட்றேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லி நான் உங்களுக்கு ஏமாற்ற மாட்டேன். தமிழில் மட்டும் நீ பிளேயிங் சூப்பர் சஸ் ஃபஸ்ட் டைம்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்டுக்காதீங்க. யாருன்னே தெரியல. நான் வந்து எங்கடா நீ வந்து பாடி எங்கடா ஃபைன் பண்ண முடியல? ஓகே, நானும் ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸோ அதாவது இந்த இதுக்கான இன்ட்ரோ என்னன்னா, சூப்பர் சஸ் அமாங்கஸ் தான். அமாங்கஸோட நிறைய ரோல்ஸ் இருக்கும். ப்ளஸ் இது ஒரு அமாங்கஸோட காப்பி தான். அதையும் இப்போ நம்ம சொல்லிடலாம். அதுவும் வந்து நான் இந்த கஞ்சுரர் ரூல் வந்து எனக்கு தான் முறையாக இப்போ தான் எனக்கு முறையாகவே கிடச்சிருக்கு. ஸோ அதாவது நம்ம இந்த இதில் வந்து அமாங்கஸ்க்கு இதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அதாவது 3Dயாக இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேறு எதுவும் இல்லை கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நான் இங்கே போய் நான் பெட்வேல போய் நான் ஸ்கேன் எடுத்துக்கிறேன். போய் ஸ்கேன் எடுத்துக்கணும். ஓகே, அவனை கொஞ்சம் நேரம் கட்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் டை இன் அ ஷார்ட் டைம். இவனை நம்ம தான் கொன்னோம். நம்ம என்ன, நம்மளும் ஒரு இம்பாஸ்டர் ரோல் தான். ஆனால் நம்ம என்ன கஞ்சுரர்ஸ் என்னென்னா நம்ம வந்து சூனியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சூனியக்காரங்க மாதிரி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. இன்றைக்கி நான் வந்து இந்த இதில் வாய்ஸ் நான் மட்டும் தனியாக கொடுக்கறதில்ல. நம்மளுக்கு கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான்னு, ஆனால் அவன் வந்து இன்றைக்கி வரல, ஏன்னே தெரியல. ஸோ நானா நம்ம கேட்கலாம், வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடி? ஹோல் யுவர் ஹார்சஸ். ஸ்கிப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம தான் இம்பாஸ்டரே. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு 2 கேம்ஸ் 3 கேம்ஸ் நம்ம விளையாடிட்டு முடிவு பண்ணலாம். ஸோ வந்து விச் இஸ் பெட்டர். ஸோ நேற்று நம்ம அமாங்கஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் வந்து அந்த அமாங்கஸ் மாதிரியான வீடியோஸ் நீங்களும் போய் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ இது என் பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எனக்கு நான் தான் ப்ரோ சூஸ் பண்ணேன், நீ யார் ப்ரோ எனக்கு ஒப்பீனியன் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ இந்த வீடியோ சேர்த்து உட்காந்து பார்த்துங்க. ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நேரம் நான் வீடியோ எடுக்கலான்னு விரும்பவே இல்லை. ஒரு 9 minutes வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். அதுதான் என் பிளானே. சரி, எந்த பிளேயரும் கிடைக்கல, நம்ம கொண்டுற வேண்டியதான். அங்கே அப்படியே போட்டு விட்டாச்சு. அவனால் கூட அவன் இன்னும் கொஞ்சம் அவனும் செத்து போயிடுவான். போடுவீங்க ஈஸியாக நம்ம ஜெயிச்சு விட்டாச்சு.
இவருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே நம்பர் 1 exceeded 94% கான்ஃபிடன்ஸ் சேம். ஸோ நான் 94%, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க நம்ம மோஸ்ட்லி பார்க்குற எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் விளாடிப்பீங்க. நம்ம இப்போ புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கேம் டெய்லி நியூ கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணலான்னு நான் இருக்கேன் guys. ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் டெய்லி அதாவது டவுன்லோட் பண்ணி கேம் பற்றி எதுவுமே நீங்கள் கூட பார்க்காம உங்கள் கண்ணு மேலே டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண அதை நான் டெய்லி பண்ணலான்னு என் பிளான் கைஸ். ஸோ இன்னும் இந்த 6 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட்டாக எப்படியே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ என்னென்னா நானும் வந்துட்டு லைக் நம்ம கண்டென்ட்டோட லைக் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம 720p அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த 2 வீச்சும் 4K கேஸ். நானும் வந்து 4Kயில் நானும் இந்த மாதிரி அப்லோட் தான் பண்ணுறீங்க. லைக் எல்லா நாளும் 4K நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ மெட்பேக் நம்ம போயிடலாம் கைஸ். மெட்பேக் போய் நம்ம யாருமே காட்டணும். ஏதாச்சும் கூட்டமாக இருந்தால் வேணால் பண்ணலாம் கைஸ். வாங்கடா ப்ரோ நான் இம்பாசிபிளாக ப்ரோடி வாடா. Whoa, someone is knocked out here. Remember who passed here just now. Tap the report button and share your information with other people. Together, you will find out the imposter. அவன் ப்ரௌன் தான் பண்ணியிருப்பானா? அந்த ப்ரௌனாக கண்டிப்பாக இருக்காது கைஸ். ப்ரௌன் கிளியராக தான் இருக்கும். ஈவன் என் கண்ணு முன்னாடி ஓகே. நான் ப்ரௌனை தான் நான் சொல்ல போகிறேன். ப்ரௌன் தான் ஓட்டே பண்ணா சரி ஐயோ இந்த ப்ரௌன் தான் கைஸ். ஆனால் வந்து எனக்கு என்ன டவுட்னா வந்துட்டு ப்ரௌன் ஏன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொலை பண்ணா? 1-2 பேரும் லைக் வந்து இம்பாஸ்டர்ஸ் கொலை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் ஏதாவது அமாங்கஸாக கொலை பண்ணுவேன். இந்த கேம் லைக் கொலை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரிப்போர்ட் பண்ணேன். ஆரஞ்சும் வந்து சேர்ந்து சூப்பர். அப்போ எனக்கு ஆரஞ்சு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது கைஸ். அவன் தான் பண்ணியிருப்பானோன்னு. நான் எலக்ட்ரிக்கலுக்குவே நான் மாற்றப்படுறேன். அதாவது மெட்பேர் எப்பயுமே நம்ம வந்துட்டு எவனாச்சும் கூட இருந்தால் தான் ஸ்கேனே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கேன் யூஸ்ஃபுல்லே கிடையாது. எலக்ட்ரிக்கலில் தான் எப்பயுமே எவனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் கைஸ். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படியோ வந்து நேவிகேஷன் போகணும். ஸோ நம்மளுக்கு மெட்பேர் ஏதாச்சும் ஆளுன்னா நேவிகேஷன் கூட போக முடியும். ஸோ அதான் நீங்கள் இந்த அவன்ஸ் எல்லாமே அமாங்கஸ் மாதிரி தான் சொல்லிருக்கு. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா இது லைக் வந்து மோர் 3Dயாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த கேம் என்ன அமாங்கஸை காப்பியை எடுத்து பண்ணதால் இல்லை எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். 2 அடிச்சுருந்தானோ? இந்த நாயை நான் பார்க்கவே இல்லை. இந்த ஆரஞ்சு தான். 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 இந்த
தனியாக விட்டு கூடடி என்னடா பண்ண பர்பிள் தான் கைஸ் பண்ணா பர்பிள் நம்ம பார்த்தோம் போனோம் கொன்னா ப்ரோ இவன் தான் ப்ரோ பண்ணாண்டே அவனுக்கே ஓட் பண்ணுங்கடா என்னடா ஓட் பண்ணுறீங்க பர்பிள் நம்ம மேலே பழைய தேக்கிறான் பர்பிளுக்கும் இவனுக்கும் என்னடா சம்மந்தம் இம்பாஸ்டர் இல்லை பர்பிள் தான்டா இம்பாஸ்டர் சிவால் என்னடா இது ஓகே கைஸ் நம்ம இந்த இதில் நம்ம அதோட முடிச்சாச்சு ஸோ என் ப்ரோ உன் ஃபைனல் ஒப்பீனியன் என்ன எது பெட்டர் ஸோ நான் எது பெட்டர்னு கேட்டேன்னா ஸோ லைக் கேம் இன்டர்ஃபேஸ் படி இல்லை யூஐ படி நம்ம பார்த்தா கூட வந்து நான் சூப்பர் சிக்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் லைக் ஏன்னா அது நிறையா லைக் யூஐ இருக்குது மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸோ ப்ளஸ் மெயின்லி இது 3D இருக்கிறதால கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது ஸோ அமாங் அஸோட கம்பேர் பண்ணுறப்போ நிறையா ஐ மீன் லைக் டன் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது ஸோ இப்போ அமாங் அஸ் பெட்டர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் சூப்பர் செஸ்லேயும் அமாங் அஸ் சூப்பர் செஸ் 2 வகையில் பெட்டர் ஸோ அமாங் அஸ்க்கு நிறையா மாட்ஸ் இருக்குது கைஸ் நிறையா மாட்ஸ் போட்டு விளையாடிக்கலாம் ரீப்பர் மாட் இருக்குது கேரன் மாட் இருக்குது தானோஸ் மாட் கூட இருக்குது நீங்கள் தானோஸ் மாடு என்ன நிறைய மாட் நிறைய லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மாட்ஸ் இருக்குது ஆனால் சூப்பர் செஸ்ல இல்லை செகண்ட் திங் என்னென்னா அமாங் அஸ்க்கு லைக் ப்ளே பேஸ் ஜாஸ்தி ப்ளே பேஸ்னால் நிறையா பேர் வருவாங்க நிறைய லைக் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணலாம் ஸோ அதனாலையும் நீங்கள் அமாங் அஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து அதிகமான பிளேயர்ஸ் மாட் வேணுமா இல்லை ரியலிசமும் இல்லை அதிகமான ரோல்ஸ் இருக்குது வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்னா எனக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து அமாங் அஸே எனக்கு பிடிச்சிருக்கு ஈவன் தோ சூப்பர் செஸ் மோர் 3D ரியலிஸ்டிக்காக இருந்தால் கூட ஸோ உங்கள் ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் சொன்னால் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் எனக்கு பர்சனலாக சொன்னேன் உங்ககிட்ட சொல்ல பர்சனலி எனக்கு அமாங் அஸ் தான் பிடிச்சிருக்கும் ஓகே இந்த வீடியோ நம்ம ஓவராக பேசிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்.